வித்தியாசமான சப்தங்கள். தமிழ் அறிஞர்கள் எஜமானன் என்பதை இயமானன் என்றும் யுத்தம் என்பதை உயுத்தம் என்றும் தான் யகரத்தில் வார்த்தை ஆரம்பித்தால் எழுதுகின்றார்கள். உருத்திரன் ருத்ராட்சம் என்றும் எழுதுவர். ரொம்பவும் நம் வழக்கில் உள்ள உருவம் என்பது கூட ரூபம் என்னும் சமஸ்கிருத வார்த்தைதான். கசட தபர என்னும் வல்லின எழுத்துக்களில் ட ர இரண்டிலும் தமிழ் வார்த்தைகள் ஆரம்பிக்காது. ந ந என இரண்டு எழுத்துக்கள் ஒரே சப்தமுடையவனாக மெல்லின எழுத்துக்களில் இருக்கின்றன. இவற்றில் ஞஞன நமன என்பனவற்றில் ஞ ந ந என்னும் மூன்றில் மட்டும் வார்த்தைகள் ஆரம்பிக்காது. ஆனால் எதற்கு இப்படி இரண்டு எழுத்துக்கள்? வாஸ்தவத்தில் அவை வித்தியாசமான சப்தங்கள் தான். ந என்னும்போது நாக்கு நுனி பல்லும் மேலெண்ணமும் சேர்கின்ற இடத்துக்கிட்டே பல் அன்னம் இரண்டையும் தொட வேண்டும். ந என்னும்போது நாக்கு நுனி இன்னும் வளைந்து அன்னத்தின் உள்பக்கம் மட்டும் தொடணும். உதாரணமாக அந்த என்னும் பொழுது நாக்கு நுனி எங்கே தொடுகிறதோ அதே போல்தான் நகர வரிசை முழுவதற்கும் வரும். அவன் என்னும்போது நாக்கு எங்கு தொடுகிறதோ அதோ போல்தான் ந வரிசையில் முழுவதற்கும் வர வேண்டும். ந என்பது பல்லை தொடுகின்ற டென்டல். ந என்பது அன்னத்தை தொடுகின்ற செரிப்ரல். ந என்பதும் செரிப்ரல் மாதிரிதான். ஆங்கிலத்தில் வேர்ல்டு, கேர்ள் என்ற வார்த்தைகளில் ஆர் என்பது சைலண்டாக இருக்கிறது. இன்னும் பல வார்த்தைகளிலும் வெள்ளையர்கள் ஆர் என்பதை மழுப்பலாக மழுப்பிக்கொண்டுதான் பேசுவார்கள். ஆனாலும் கிறிஸ்ட் என்னும் பொழுது ராவை தெளிவாக உச்சரிப்பதால் தான் நாம் கிறிஸ்து என்கின்றோம். ரகாரம் எனாமல் ராவை ரேபம் என்று சொல்லும் ஒரு அக்ஷரம் சமஸ்கிருத வார்த்தையின் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது அதை மிருது பண்ணி நம்முடைய இடையினம் மாதிரி சொல்ல வேண்டும். வார்த்தையின் நடுவில் வருகின்ற பொழுது வல்லினம் தொலிக்கும்படியாக சொல்ல வேண்டும். இதனால்தான் சிலர் நாராயணசாமி நடராஜன் என்று கூட கையெழுத்து போடுவார்கள். இப்படி இரண்டு வித சப்தங்களாக ர இருப்பதால் அது மட்டும் பெக்யூலியராக உள்ளதால் தான் மற்ற எழுத்துக்களை அகாரம், உகாரம், நகாரம் என்று கூறுவது போல் அந்த எழுத்திற்கு காரம் சேர்த்து சொல்லாமல் ரேபம் என்று சொல்லுவது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.